அவனுடைய மகத்தான பேரருளால் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா தன்னை நினைவு கூறுகிற நல்ல சபையில் நம்மை எல்லாம் ஒன்று கூட்டி அருள் புரிந்திருக்கிறான். அல்ஹம்துலில்லாஹி ஹம்தன் கஸீரன் தய்யிபன் முபாரகன் ஃபீ. அல்லாஹ் இதை நீடித்து நிலையானதாக ஆக்கி அருள்வானாக. அன்பர்களே, நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இப்போதைய காலம் முன்பெல்லாம் 21ஆம் நூற்றாண்டு என்று பெயர் சொன்னார்கள், அவசர உலகம் என்று பெயர் சொன்னார்கள், அல்லது நாகரீக உலகம் என்பதாகவும் பெயர் சொன்னார்கள். ஆனால் இப்போதைய இன்றைய தற்போதைய சூழலில் இந்த உலகிற்கு கரோனா உலகம் என்று பெயர் சொன்னாலும் வார்த்தை தவறில்லை என்னும் அளவுக்கு உலகத்தில் இருக்கிற அதிகபட்சமான மக்களால் அறியப்பட்ட ஒரு வார்த்தை கரோனா. இதை தெரியாத சின்ன பிள்ளை இல்லை, வயசான ஆளும் இல்லை. இதுக்கு முன்னாடி வந்த எத்தனையோ நோய்களை பற்றி எல்லாருக்கும் அறிந்திருக்கலாம், அறியாமல் இருக்கலாம். காய்ச்சல் தலைவலி எல்லாருக்கும் தெரியும், மலேரியா, டெங்கு, டைபாய்டு எல்லாருக்கும் தெரியாது, மற்றவங்களுக்கு தெரியும், மருத்துவர்களுக்கு தெரியும். ஆனால் அனைத்துலகிலே இருக்கின்ற அனைத்து மக்களாலும் அறியப்பட்ட ஒரு வார்த்தை கரோனா என்பதாக மக்களால் பேசப்படுகிற அளவுக்கு அந்த ஒரு சின்ன நுண்ணுயிரி, ஒரு சிறு தீ நுண்மி என்று சொல்லப்படுகிற அந்த வைரஸ் மக்களால் அதிகமாக நினைவு கூறப்படுகிறது. அந்த அளவுக்கு அல்லாஹ் பத்தி கூட அதிகமாக நினைச்சிருக்க மாட்டாங்க மக்கள். ஆனா கரோனா 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 ஒன்றாவது அலை, இரண்டாவது அலை என்பதாக மக்களுக்கு மத்தியில் அதிகம் பேசப்படும் பொருளாக கரோனா என்பது மாறிவிட்டது. கரோனா வந்ததற்கு பிறகு லாக்டவுன் என்ற பெயர் அதுக்கு முன்னாடி நம்ம மறந்திருக்கோம், அப்படி ஒரு பெயரை ஞாபகம் இருக்காங்க. ஆனால் ஊரடங்கு, பொது முடக்கம், லாக்டவுன் என்ற பெயர் நமக்கு மறப்படம் ஆயிடுச்சு. அது போல காலம் காலமாக எந்த பெரிய பெரிய உலக போர்கள் நடந்த போது கூட பூட்டப்படாத பள்ளிவாசல்கள் பூட்டப்படுவதும், திருட்டுத்தனமா போய் மறைச்சு போய் பேக் சைடு ஏதாவது கதவு இருந்தா அங்க போய் எங்கேயாவது தொழுவதற்கு வாய்ப்பு கிடைக்குமான அல்லாஹ்வுடைய இல்லத்திற்கே ஒரு அவலமான ஒரு கைசேதமான சூழல் என்பது முன்பு இந்த நூற்றாண்டில், குறிப்பா இந்த 2 வருஷத்தில் ஏற்பட்டதை போல வேறு எங்கும் எப்போதும் ஏற்பட்டதில்லை. அல்லாஹ் வெகு விரைவிலே இந்த ஆபத்துகளில் இருந்து நம்மை காப்பாற்றி அனுப்புவானார். அன்பர்களே, முதல் அலையில் கூட அதிகமாக மக்கள் அதை பற்றி பெரிசுபடுத்திக் கொள்ளவில்லை. ஆனால் காலப்போக்கில் 2வது அலையில் அதிகபட்சமான இறப்புகளை மக்கள் சந்தித்து ஆங்காங்கே ஜனாசாக்கள், தெரிமா, ஷஹாதத்து சத்தியத்தெல்லாம் கேட்டு 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 ஒரு விதமான பயம் நம்முடைய இதயத்தில் தொற்றிக் கொண்டு விட்டது. அதை யாராலும் மறுக்க முடியாது. கை கொடுக்க யோசிப்பதும், தும்மினால் இவர் கரோனா நோயாளியாக இருப்பாரோ என்பதாக பார்ப்பவரை எல்லாம் சந்தேகிக்கும் அளவுக்கு ஒரு பெரிய ஒரு சந்தேக நோய் நம்முடைய இதயத்தை பற்றி பிடித்துக் கொண்டிருக்கிறது. இந்த சமயத்துல ஒரே ஒரு அடிப்படையான ஈமானிய உணர்வை நம்முடைய கல்வியில பதிய வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதாக பாவியான என்னுடைய உள்ளத்தில் அல்லாஹ் இந்த எண்ணத்தை போட்டார். அது என்னவென்றால், கரோனாவை பற்றி பயந்த அளவுக்கு கூட நம்ம அல்லாஹ் பயப்படணும். கரோனாவை எந்த அளவுக்கு பயந்தோமோ அந்த அளவுக்கு கூட நம்ம ஆக்கிரத்தை பயப்படணும். மௌத்த நாம இப்போ பயப்படுற மாதிரி அதுக்கு முன்னாடி அதை பத்தி பொருட்படுத்திக் கொள்ளவே இல்லை. கேட்டால் என்ஜாய் பண்ற வயசுல என்ஜாய் பண்ணாம என்ன செய்வாங்க, இப்படியெல்லாம் ஒரு தெனாவட்டா பேசுறவங்க கூட இயல்பாக ஒரு நோயினுடைய பாதிப்பு வந்தவொடனே இயல்பாகவே தன்னை படிய வச்சுட்டாங்க. இப்படி ஒரு நெருக்கடியில நம்முடைய வாழ்க்கையில அல்லாஹ் தள்ளி இருக்கும். இந்த நெருக்கடியில தள்ளியதற்கு காரணம் என்ன என்பதை அல்லாஹ் நன்கறிந்தவர். துன்யாவுடைய இவ்வளவு பேர் கஷ்டப்படுறாங்களே அப்படிங்கிற அல்லாஹ்வுக்கு தெரியுமா தெரியாதா? தெரியும். ஏன் அல்லாஹ் இப்படி ஒரு சிஸ்டத்தை ஏற்படுத்தி இருக்கிறான் என்று பல காரணங்களை மகான்கள் தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதில் இங்கே நாம் ஒரு அடிப்படையான விஷயத்தை நம்ம பதிவு செஞ்சாகணும், கல்வில பதித்தாகணும். என்னன்னு சொன்னா, கரோனா 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 வாய்ப்பாடு மாதிரி மனப்பாடம்
அதை பத்தியே பேசி 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 நம்முடைய மனசுல பதிந்து கிடக்கிற ஒரு விஷயம், எங்க ஏதாவது பாதிப்பு வந்துருமோ, எங்க ஏதாவது சிக்கல் வந்துருமோ, ஒரு நாளைக்கு 2 நாளைக்கு மேல இருமல் வந்துருச்சுன்னா ஒருவேளை இது கரோனாவா இருக்குமோ, இப்படியே பயந்து சாகர ஒரு சூழல் இப்போது ஏற்பட்டிருக்கிறது. அன்பானவர்களே, கரோனா என்பதை அல்லாஹ்வினால் படைக்கப்பட்ட பல லட்சக்கணக்கான படைப்பில் அது ஒரு படைப்பு. அவ்வளவுதான். அல்லாஹ்வினால் படைக்கப்பட்டிருக்கிற பல கோடிக்கணக்கான படைப்பில் அது ஒரு படைப்பு. அதுக்கு முன்னாடி வேற வைரஸே இல்லையா? அல்லாஹ்வினால் லட்சக்கணக்கான படைப்புகள் வைரஸ்கள் வந்தன. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல, அதுக்கு பிறகு எத்தனையோ நுண்ணுயிரிகள் மூலம் பாதிப்பை அல்லாஹ் ஏற்படுத்தினான். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல தாமூன ஷீரவியா அப்படின்னு ஒன்று வந்துருச்சு. அடுத்தடுத்து மரணங்கள். ஆயிஷா அம்மா கேட்டாங்க, இப்படி மூத்தா போறாங்களே, அடுக்கடுக்கா மூத்தா போறாங்களே, இது என்ன அப்படின்னு கேட்டாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இது அல்லாஹ்வோட அதாப்னு சொன்னாங்க. அல்லாஹ்வுடைய அதாப் என்பதாக சொன்னாங்க. முஃமின்களும் சேர்ந்து பாதிக்கப்படுறாங்களேன்னு கேட்டாங்க. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரஹ்மத்தல் லில் முஃமினீன், முஃமின்களை பொறுத்தவரைக்கும் அது ரஹ்மத் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அப்போ அல்லாஹ்வை மறுத்து வாழ்பவர்களை பொறுத்தவரை அது அதாப், அல்லாஹ்வை ஏற்று வாழ்பவர்கின்ற முஃமின்களுக்கு அது ரஹ்மத் என்பதா, அது அருள் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. புகாரியில் வருது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு காலத்தில் தாமூனே அமவாஸ் என்ற ஒரு தொற்று நோய் வேகமா பரவுச்சு. எந்த அளவுக்குன்னா சில மாதங்களில் 25,000 பேர் மூத்தா போயிட்டாங்க. இன்னைக்கு மாதிரி 720 கோடி பேர் மக்கள் அல்ல, கோடிக்கணக்கான மக்கள் அல்ல, அங்க இருந்ததே ரொம்ப கம்மியான மக்கள், அதுல 25,000 பேர் மூத்தா போயிட்டாங்க. ஒரு பெரிய நெருக்கடியிலே அந்த மக்கள் திகைச்சு போயிட்டாங்க. அதற்கடுத்து ஹிஜ்ரி 67ல தாவூனே ஜாரிஃப் என்பதாக ஒரு தொற்று நோய் வந்துச்சு. அந்த தொற்று நோய் எந்த அளவுக்கு பாதிப்பு உண்டாக்கிடுச்சுன்னு சொன்னா, சிரியாவிலே இருந்து பைத்துல் முகத்தஸ் வரை என்று வரலாறு சொல்கிறது. சுமார் 3 நாட்களில் 2,10,000 பேர் மூத்தா போயிட்டாங்க. 3 நாள்ல மூத்தா போன எண்ணிக்கை 2,10,000. அப்ப என்ன வேகமா ஊத்து நடந்திருக்கும் பாருங்க. அல்லாஹ்வுடைய சிஸ்டம் ஒன்று இருக்கிறது. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா தன்னுடைய அதிருப்தியை அடியார்கள் மீது சுமத்தினான். அதை அல்லாஹ் பல கோணங்களில் வெளிப்படுத்தலாம். அது சுனாமி என்ற பெயராலும் வரலாம், நிலநடுக்கம் என்ற பெயராலும் வரலாம், நிலச்சரிவு என்ற பெயரும் வரலாம், தொற்று நோய் என்ற பெயரும் வரலாம். இதுக்கு முன்னாடி அல்லாஹ் எத்தனையோ அப்படி ஓத்த கொடுத்திருக்கிறான், எத்தனையோ பேர் இழப்புகளை சந்தித்திருக்கிறார்கள். அது போல் அந்த லிஸ்ட்ல அல்லாஹ்வுடைய பட்டியல்ல இது ஒரு பெரிய பட்டியல். அவ்வளவுதான். கொஞ்சம் கொஞ்சமா மௌத்து இல்லாம டோட்டலா ஒரு 250 நாடுகளுக்கு ஒரே நேரத்தில் பாதிப்பு. எல்லாரும் திகைச்சு போய் பிசினஸ் முக்கியமா உயிர் முக்கியமான பிசினஸ் ஆகுது, முதல்ல என் உயிரை பார்த்துக்கலாம் அப்படிங்கிற அளவுக்கு மக்கள் வந்துட்டாங்க. ஆனா உன்னை நல்லா புரியணும், நாம யாருடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறோம்? அல்லாஹ்வுடைய அனுமதி இல்லாம, அல்லாஹ்வுடைய கட்டுப்பாடு இல்லாம இந்த கையை மேல தூக்க முடியுமா? கண்டிப்பா முடியாது. அன்னல் குவத்த லில்லாஹி ஜமீஆ, அனைத்து சக்தியும் அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டுமே சொந்தம் என்று சொன்னான். இப்போ நான் இந்த கையை அசைச்சுட்டு இருக்கேன்னா என் கையை நானே அசைக்க முடியாது. இந்த கையில குவத்தை, ஆற்றலை அல்லாஹ் வெளிப்படுத்தாமல் நான் அசைய முடியாது, அசைக்க முடியாது. இது எப்படி எனக்கு பொருந்துமோ கரோனாவுக்கு பொருந்துமா? பொருந்தாதா? கரோனா என்பது தானாக ஒருவரிடமிருந்து இன்னொருக்கு போகுமா? போக வாய்ப்பில்லை. அல்லாஹ்வுடைய திட்டம் ஒன்று இருந்தால் மட்டுமே அது பாதிப்பை உண்டாகும். இன்னொன்று, உலகத்தில் இருக்கிற எந்த ஒரு பொருளும் அது எப்படி செயல்பட வேண்டும் என்ற அடிப்படையான விஷயத்தை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா வழிகாட்டலை அல்லாஹ் தான் செய்கிறார். ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் ஃபிரௌனோடு ஒரு விவாதம் செய்தார்கள் என்று குர்ஆன்ல அல்லாஹ் ஒரு சின்ன ஹிஸ்டரி சொல்றான். அந்த வரலாற்று குறிப்பில் ஓ ரப்பு யார் அப்படின்னு கேட்கிறான் ஃபிரௌன். அப்போ என்னுடைய ரப்பு யார் தெரியுமா அப்படின்னு சொல்லி மூசா அலைஹிஸ்ஸலாம் ஒரு சின்ன வார்த்தை சொன்னாங்க. என்னுடைய ரப்பு ஹயாத்தாக்குவான் மூத்தாக்குவான் அப்படிலாம் சொல்லுங்க. அவங்க ஒரு சின்ன வார்த்தை சொன்னாங்க. என்னன்னா, ரப்புன் அல்லதி அஅதா குல்ல ஷைஇன் ஹல்கஹு சும்ம ஹதா. என்னுடைய ரப்பு யார் தெரியுமா? உலகத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு பொருளுக்கும் அதற்கான தோற்றத்தையும் தருகிறான், அதற்கான வழிகாட்டலை அல்லாஹ் செய்கிறான். அப்படிப்பட்டவன் தான் என்னுடைய இறைவன் என்பதாக மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க. வார்த்தை வேண்டாம், சின்னதா இருக்கலாம், அதுல உள்ள புகுந்து பார்த்தா உலகமே அதுல அடங்கி இருக்கு. உலகத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு பொருளுக்குமான
அமைப்பை அல்லாஹ் தருகிறான். இப்போ ஒரு பச்சை மிளகா இந்த வடிவத்துல எப்படி நபிசல்லாசர் காலத்திலிருந்து தாபியங்கள் காலத்திலிருந்து தக்காளி எந்த வடிவத்தில் இருந்துச்சோ அந்த வடிவத்தை அல்லாஹ் மாத்தவே இல்லை. முன்னாடிதான் தக்காளி இந்த கலர்ல இருந்துச்சு, இப்போ எல்லாம் தக்காளி அப்படி வர்றது இல்லை, பச்சை கலர்ல மாத்திருக்கானா? இல்லவே இல்லை. முன்னாடி எல்லாம் பச்சை மிளகாய் இந்த மாதிரி இருந்துச்சு, இப்படி எல்லாம் மாத்தியாச்சு, இப்ப எல்லாம் வந்து வர இப்படி எல்லாம் என்ன ஹைபிரிட் கொண்டு வந்தாலும் அதனுடைய அமைப்பு அல்லாஹ் மாத்துறது இல்லை. அப்போ அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா முன்பெல்லாம் ஆடு என்பது இந்த வடிவத்தில் இருந்தது, இப்போதெல்லாம் அந்த மாதிரி வடிவத்துல வர்றதில்லைன்னு சொல்ல முடியுமா? ஆடுனா இப்படித்தான் இருக்கும். ஆக ஒவ்வொரு உயிரினத்திற்கும் ஒவ்வொரு பொருளுக்கும் இந்தந்த வடிவத்தை அந்த வடிவத்தை அல்லாஹ் தான் தருகிறான். அது என்ன வேலையை செய்யணுமோ அது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலிருந்து இன்ன வரைக்கும் அந்த வேலையை கரெக்டா செய்யும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்திலாம் வந்து பச்சை ரொம்ப காரமா இருந்துச்சு, இப்போ காரம் கம்மியா இருக்குன்னு சொல்ல முடியுமா? இல்லவே இல்லை. எந்த பொருள் இப்போ நீங்க ஒரு உதாரணத்துக்கு இப்படி வச்சுக்கணும், ஒரு தோட்டம் வச்சிருக்கோம்னு வச்சுக்கணும், ஒரு தோட்டம் அங்க ஒரு வேப்ப மரம் இருக்கு. வேப்ப மரத்தை தாண்டி நீங்க ஒரு சின்னதா புளிய மரம் ஒண்ணு முளைச்சிருக்கு, அதுக்கு அடுத்து நீங்க தென்னை மரம் வச்சிருக்கீங்க, அதுல நீங்க ஒரு தக்காளி செடியும் போட்டிருந்தீங்க, அது தாண்டி ஒரு பச்சை மிளகாய் செடியும் வச்சிருந்தீங்க. எல்லாத்துக்கும் பாத்தி கட்டி இருக்கு. நீங்க உதவு செய்யற தண்ணியோ ஏதோ ஒரு தண்ணி அந்த தோட்டத்துக்கு கார்டனுக்கு போகுது. நீங்க தண்ணீர் அதை தண்ணீர் அதுல போகிறது. இப்போது இந்த தண்ணீர் வேப்ப மரமும் அந்த தண்ணீரை உறிஞ்சுகிறது, புளிய மரமும் அந்த தண்ணீரை உறிஞ்சுகிறது, அது போல பச்சை மிளகாய் செடியும் தண்ணீரை உறிஞ்சுகிறது, தென்னை மரமும் தண்ணீரை உறிஞ்சிருச்சு. இதை நீங்க பாக்குறீங்க. தண்ணீர் நீங்க குடிக்கும் போது ஒரே தண்ணி தான் போச்சு, ஒரே தண்ணீர் தான் போனது. அந்த தண்ணீர் வேப்ப மரத்தின் கசப்பாக வெளிப்படுகிறது. வேப்ப மரத்துல கசப்பு கூடணுங்கிறக்கா நீங்க பாவக்காவை கசக்கி ஊத்துறீங்களா? இல்ல. புளிய மரத்தை நல்லா புளிப்படணுங்கிறதுக்காக புளிய கரைச்சா நீங்க தண்ணி ஊத்துறீங்க? இல்லவே இல்லை. அல்லது பச்சை மிளகாய் நல்லா காரம் வரணும் மிளகாவை கரைச்சு ஊத்துனீங்களா? இல்லவே இல்லை. ஊத்துறது ஒரு தண்ணி தான் உள்ள போச்சு. போன தண்ணீர் பச்சை மிளகாயில் அந்த தண்ணீர் காரமாக மாறுகிறது, அதே தண்ணீர் வேப்ப மரத்தில் கசப்பாக மாறுகிறது, புளிய மரத்தில் புளிப்பாக மாறுகிறது. இந்த தண்ணீரை இப்படி புளிப்பா மாத்தணும் யார் சொல்லி கொடுத்தா இருக்கு? அல்லாஹ் தான் செஞ்சு அந்த வேலை. இதே குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், யுஸ்கா மின் மாஇன் வாஹித் வ நுஃபத்திலு பஅதஹா அலா. அந்த ஆயத்துல சொல்றான், ஒவ்வொரு பொருளுக்கான வழிகாட்டலை அல்லாஹ்வே செய்கிறான். இப்போ ஒரு அந்த மரம் எதை காய்க்க வேண்டும், எதை பூத்து குலுங்க வேண்டும் என்ற திட்டத்தை அது தீர்மானிக்கிறது இல்லை. உரம் போட்டா வந்துடும், மண் வளமா இருந்தா வந்துடும் நாம சொல்லாமே தவிர, மண்புழுவை போட்டா இப்படி ஆகும், புரட்சி உண்டாகும், விவசாயம் எல்லாம் சரிதான். இது எல்லாம் சரியா இருந்தும் கூட பூத்து குலுங்காமல் எத்தனையோ விவசாயங்கள் வீணா போயிறது உண்டு. அதனால இந்தந்த பொருள்ல இருந்து இதை வெளிப்பட லட்சம் ரூபாய் 30 லட்சம் ரூபாய் கட்டி ஒரு வீடு வாங்கிக்கிறோம், அல்லது ஒரு 50 லட்சம் ரூபாய் கஷ்டப்பட்டு வீடு வாங்கி ரிஜிஸ்டர் பண்ணி இது ஏன் ஊர்னு சொல்றோம். அதே வீட்டில் ஒரு மூலையில ஒரு சிலந்தியும் வாழ்கிறது, ரிஜிஸ்டர் பண்ணாம அது ஏன் வீடுன்னு சொல்லாம சொல்லிட்டு இருக்கு. அதே வீட்டில் எங்கோ ஒரு மூலையில் எறும்பும் வாழ்கிறது, அதே வீட்டில் எங்காவது ஒரு மூலையில் அது வால் கிளாக் பேக் சைடோ அல்லது சுவிட்ச் பாக்ஸ்குள்ளாரே ஒரு பள்ளியும் வாழுது. முட்டை போட்டு கூட வாழக்கூடிய அளவுக்கு அதுக்கு உரிமை அல்லா கொடுத்துருக்கான். அதை மறுக்க முடியுமா? இல்ல. உணவும் நன்சாவுக்கும் நல்லா சொல்லணும். இப்போ அந்த வீட்டில் நாம் வசிப்பதற்கு என்ன உரிமை இருக்கோ அதே உரிமையை ஒரு எறும்புக்கும் பள்ளிக்கும் சிலந்திக்கும் கூட அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா கொடுக்கிறான். சரி, லாக்டவுன்ல நமக்கு எல்லாம் வேலை இல்லாம போச்சு, காசு இல்ல, கையில புழக்கம் இல்ல அப்படின்னு புலம்பிட்டு இருந்தோம். எந்த லாக்டவுன்லயும் எந்த எறும்புக்காவது உணவு இல்லாம போச்சா? அல்லது பட்டி கிடந்து எங்கேயாவது செத்து போய் எங்கேயாவது கிடந்துச்சா? கிடையவே கிடையாது. அப்போ ஒவ்வொரு
ஒவ்வொரு நாளுக்கும் உணவு தருகிற அந்த பெரிய பொறுப்பை அல்லாஹ் ஏத்துக்கிட்டான். அதனால நாம் சாப்பிடுகிற அந்த உணவிலிருந்து ஒரு சில பகுதிகளை நம்மை அறியாமலே அல்லாஹ் தட்டி விட்டு கீழே உழுக வைக்கிறான். முறுக்கு சாப்பிட்டு இருப்போம், நம்ம அறியாம கீழே விழுந்திருப்போம், கவனிக்க தவறி இருப்போம். அல்லாஹ் அந்த வீட்டிலே வாழுகிற எறும்புக்கு அல்லாஹ் வழிகாட்டுகிறான். அதான் ஆயத்தாக்குள்ள செய்யும் ஹல்கவு சும்மா அதா வழிகாட்டுறான். உன்னோட ரிசுக்க அவர் கையில இருந்து நான் தட்டி விட்டேன், அவர் அறியாம கீழே விழுந்திருக்கு, அதான் உன்னோட ரிசுக்கு நீ எடுத்துக்க நல்ல அறிவிப்பு செய்யறான். அது இரவு நேரத்தில் எல்லாரும் மக்கள் ஓய்ந்ததற்கு பிறகு தன்னுடைய ரிசுக்கை தன்னுடைய இருப்பிடத்திற்கு அதை எடுத்து செல்கிறது. அந்த ஒரு சின்ன முறுக்குக்கும் அந்த எறும்போட சைஸு பார்த்தா சின்னதா இருக்கும். அது தன்னுடைய சிறு நாவால் இழுத்து வாயால் கட்டி கடித்துக் கொண்டு அது இழுத்து சென்று இருப்பிடத்தில் உட்கார்ந்து கூட்டா சாப்பிடும். இப்போ இந்த எறும்புக்கு இந்த இடத்தில் இருப்பதை காட்டி கொடுத்து யார்? அது நோக்க சக்தி இருந்துச்சா அது இருந்துச்சு நம்ம கதை சொல்லலாம். ஆனால் இந்த இடத்தில் இந்த பொருள் இருக்கிறது என்பதை காட்டி கொடுத்தது யார்? அல்லாஹ். இதான் நியாயம். அப்ப நமக்கு வழிகாட்டுகிற அதே ரப்பு தான் அதற்கு வழிகாட்டுகிறான். தேனீக்களை பற்றி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். தேனீக்களுக்கு அல்லாஹ் ரப்பு வஹி அறிவிக்கிறார். நபிமார்களுக்கு வஹி அறிவிக்கிற அதே அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா தேனீக்களுக்கு வஹி அறிவிக்கிறார். காலை எழுந்தவுடன் அந்த தேனீ புறப்பட்டு செல்கிறது. அது புறப்பட்டு போயிட்டு அந்த தேனீருக்கு எங்க ரிஸ்க் இருக்குன்னு தெரியாது, தானாக போய்கொண்டே இருக்கும். போகிற வழியில எந்த மலரிலே அதற்கான உணவு இருக்குதோ அந்த ரூட் மேப் அல்லாஹ் கூகுள் மேப் வழிகாட்டுதலை போல நாம தான் ஒரு இடத்துக்கு வழியை புதுசா போனா கூகுள் மேப் போட்டு 200 மீட்டர் ரைட்டில் வளைக லெப்ட் வளைகன்னு ஒரு கூகுள் மேப் தேவை. அல்லாதான் அதுக்கு கூகுள் மேப் வழிகாட்டுகிறான். அதன் அடிப்படையில் அது பயணிக்கிறது. ஒரு குறிப்பிட்ட எல்லையில ஒரு குறிப்பிட்ட மலரையும் அந்த சிறு கண்ணுக்கு அல்லாஹ் காண்பித்தரான். அந்த மலரில் அமர்ந்து தனக்கான உணவை உட்கொள்கிறது. திரும்ப வர தெரியாது. அது அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா 50 கிலோமீட்டர் 100 கிலோமீட்டர் கூட தேடி போயிடும். வருகிற வழியை அதனுடன் இருந்து வழிகாட்டுறது யார்? அல்லாஹ் தான். வழிகாட்டி அல்லாஹ் அதை ஈடு சேர்க்கிறான். இது ஏதோ ஒரு நாள் 2 நாள் நடக்கிற விஷயம் அல்ல. உலகத்தில் எத்தனாயிரம் கோடி தேனீக்கள் இருக்கின்றனவோ அத்தனை தேனீக்களும் அதற்கான உணவை தேடி பயணிக்கிற போது அதனுடன் இருந்து அந்த வழிகாட்டுதலை அல்லாஹ்வே செய்கிறான். தேனியை வழிகாட்டுறான், நமக்கு வழிகாட்ட மாட்டான்னா அப்போ அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா எறும்புக்கு வழிகாட்டுகிறான், தேனீக்களுக்கு வழிகாட்டுகிறான், மரம் செடி கொடிகளுக்கு எல்லாம் வழிகாட்டுகிறான் என்பதை போலவே கரோனாவுக்கு அல்லாஹ் தான் வழிகாட்டுறான். இப்போ ஒரு எறும்பு இருக்கிறது. அந்த எறும்பின் மூலம் நமக்கு தீங்கை ஏற்படுத்த வேண்டும் என்பது அல்லாஹ்வுடைய திட்டம் என்றால், நிர்ணயிக்கப்பட்ட விதி என்று சொன்னால் அந்த எறும்புக்கு அல்லாஹ் அறிவிப்பு செய்கிறான். இந்த அடியான் இந்த இடத்துல இத்தனை மணிக்கு தூங்குவார், அந்த நேரத்தில் நீ ஊர்ந்து சென்று அவனுடைய காதுக்குள்ளார போகணும். அந்த எறும்பு தானா வந்துச்சு, ரூட்டு தெரியாம உள்ள வந்துச்சு, அப்படி அல்ல. அதெல்லாம் அல்லாஹ்வுடைய சிஸ்டம். அந்த எறும்புக்கு அந்த எறும்பின் மூலம் இந்த அடியானுக்கு தீங்கு செய்ய வேண்டும் என்பதை அல்லாஹ் நிர்ணயித்திருந்தால் அந்த எறும்பிற்கான வழிகாட்டுதலை அல்லாஹ்வே செய்கிறான். செய்யக்கூடிய அதிகாரத்தை அல்லாஹ் கொடுக்கவே இல்லை. இந்த அடிப்படை உண்மையை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு அழுத்தமா பதிவு வச்சிருந்தாங்க. அதனால தான் சஃபீனா ரலியல்லாஹு அன்ஹு ஒரு சஹாபி, அவங்க பிரயாணத்துல போருக்கு போகும்போது வழி தவறி வேற எங்கேயோ காட்டுல போயிட்டாங்க. அப்புறமா திரும்பி பார்த்தாங்க, காட்டுக்குள்ளே அடர்ந்த காட்டுக்குள்ள ஒரு சிங்கம் வந்து நிக்குது. அந்த சிங்கத்தை பார்த்து அவங்க கொஞ்சம் கூட பதற்றப்படவே இல்லை. என்ன சொல்ற தன்னுடைய முதுகையே அவர்களுக்கு சிம்மாசனமா கொடுத்து கொண்டு போய் எங்கே சஹாபிகள் போயிட்டு இருந்தாங்களோ கூகுள் மேப் வேலையை தானே செஞ்சு வழிகாட்டி ஆயிருக்கு, கைடு பண்ணி கொண்டு போய் விட்டுச்சு. அப்போ சிங்கம் அது சுயமாக ஒரு தீங்கை செய்ய முடியாது என்ற அடிப்படையான ஈமானிய உணர்வை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு பதிச்சிருந்தாங்க. அதனால அவர்கள் எந்த உயிரினத்தை கண்டும் அவர்கள் அதை பெரிதாக பயப்பட வேண்டிய அவசியம் இல்லாத அளவுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்ணுல பதிச்சிட்டாங்க. ஆனால் எந்த ஒரு உயிரினமும் சுயமாக நமக்கு தீங்கு தரும் என்பதாக நினைச்சு நம்மளை நாமளே ஏமாற்றி கொண்டிருக்கிறோம். இப்போ எறும்புக்கு ஒரு
வழிகாட்டலை அது போல ஒரு தேனீக்கு எப்படி வழிகாட்டுகிறானோ இதாயத்தை செய்ய அது போய் சேர்ந்ததுனால அது தான் வேலையை செய்யுமான செய்யாது. நல்லா புரிஞ்சுக்கணும், அது எந்த வேலையும் செய்ய முடியாது. எந்த ஒரு உயிரினமும் அல்லாஹ்வுடைய அனுமதியின்றி செயல்படுகிற தகுதி கிடையாது. எந்த ஒரு உயிரினமும் எந்த ஒரு பொருளும் சுயமா செயல்படுகிற ஆற்றல் அல்லாஹ் கொடுக்கவே இல்லை. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கடுமையான இரும்பு சங்கிலிகளால் பிணைக்கப்பட்ட நிலையில் நெருப்பிலே போடப்பட்டார்கள். இந்த நிகழ்ச்சியை தாங்கள் எல்லாம் அறிந்திருப்பீர்கள். நெருப்பிலே போடப்படுகிற போது எந்த அளவுக்கு கடுமையான நெருப்பு என்று சொன்னார், சும்மா 100 டிகிரி செல்சியஸ்லாம் கிடையாது. எவ்வளவு கடுமையான நெருப்பு இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தின் மீது பட்டுக் கொண்டிருந்தது என்றால், அந்த இரும்பு அவர்கள் இறுக்கி பிடிச்சு அந்த இரும்பு சண்டையில கட்டியிருந்தாங்களே, இரும்பெல்லாம் உருகி விட்டது என்றால் என்ன டிகிரி செல்சியஸ் இருந்து யோசிச்சு பாருங்க. இரும்பு உருகுது, ஆனா இரும்பை விட மென்மையான ஒரு தோல், ஒரு துளி அளவு கூட அவங்களுக்கு கரிக்கவே இல்லை. குல்நாயார் நாறு கூனி பரதம் வசலாம் அலா இப்ராஹிம், நெருப்பே நீ குளிர்ந்து விடு என்பதாக அல்லாஹ் சொன்னான். அப்போ அந்த அடிப்படையில் நெருப்பு அது குளிர்ந்து ஆனது, அதனுடைய இயல்பு நிலையை இழக்கவே இல்லை. அது இரும்பை கரிக்கத்தான், இரும்பை உருக்குச்சு. ஆனா அதே விஷயத்துல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் விஷயத்துல அது ஒண்ணுமே செய்யல. அப்ப நெருப்பு தானா வேலை செய்தா, அல்லாஹ்வுடைய உத்தரவின் அடிப்படையில் வேலை செய்தா அப்படிங்கிறத நாம புரிஞ்சுக்கணும். அப்படிங்கிறது தான் குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான். நெருப்பை பார்த்து நாம் சொன்னோம், குல்னா நாம் சொன்னோம்னு அல்லாஹ் சொல்றோம். இப்னு கஸீர்ல எழுதிக்கிறாங்க, யா நாரு என்பது நக்கீராவுடைய வார்த்தை, பொது பெயர் சொல்லு சொல்லுவாங்க. அப்போ நாரு நெருப்பேன்னு சொன்ன உடனே உலகத்துல எவ்வளவு நெருப்பு இருந்துச்சு அத்தனை நெருப்பே குளிர்ந்து போச்சு அந்த ஆயத்தின் அடிப்படையில் அந்த சமயத்தில். ஆக நெருப்பு என்பது தானாக சுடாது, அல்லாஹ்வின் உத்தரவின் அடிப்படையில் தான் அது செயல்படுகிறது என்பதை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வாழ்க்கையின் மூலம் நாம் அறிந்து கொள்கிறோம். கத்தி தானா அறுக்கார், அதற்கு என்ன உத்தரவிடப்பட்டிருக்கிறதோ அதைத்தான் அது செய்யும். அதற்கு ஆதாரம் தான் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்தை அறுக்க இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் முனைந்த போது அறுக்கல, தூக்கி வேகமா போட்டவனே பாறையை பிளந்த அந்த கத்தி ஏன் இப்ப இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் மென்மையான அந்த கழுத்தை ஏன் அறுக்கல? கத்தி தானா வேலை செய்யாது, அதற்கு அல்லாஹ்வின் புறத்திலிருந்து அனுமதி கிடைத்தால்தான் அந்த வேலை செய்யும் என்பது இந்த நிகழ்ச்சிகள் மூலமாக நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. ஆக தங்களுடைய மேலான கவனத்திற்கு சொல்ல வர செய்தி என்ன? உலகத்தில் இருக்கிற எந்த ஒரு பொருளும் அது செயல்பட வேண்டும் என்றால் முதல்ல அல்லாஹ்வுக்கு அனுமதி கிடைக்கணும். அனுமதி பெறாமல் அது செயல்பட இயலாது. கரோனாவே நம்ம உடம்புக்குள்ளார இருக்குமா இருக்காதா? நீங்க ஸ்வாப் டெஸ்ட் எடுக்கலாம், அந்த டெஸ்ட் எடுக்கலாம், எல்லாம் ரைட்டு தான். எடுத்து பார்த்து நெகட்டிவ் ஆகலாம், நெகட்டிவ் ஆனவர்கள் அதனால் பாதிக்கப்படவும் செய்யலாம், பாசிட்டிவாக வாழவும் பிழைக்கவும் செய்யலாம். அப்போ ஒரு கரோனா நமக்குள் இருந்தது என்று சொன்னால் அது அல்லாஹ்வின் சமூகத்தில் அனுமதி கேட்கும். ரப்பே, இந்த அடியானுக்கு நான் தீங்கு தரட்டுமா உன்னுடைய அனுமதியின் பொருட்டால் அப்படின்னு கேட்கும். அனுமதி கிடைச்சா அது வேலை செய்யும், நுரையீரல பாதிக்கும், உயிருக்கு பாதிப்பு ஏற்படும், மூச்சு திணறல் ஏற்படும். அப்படி அல்லாஹ்வுடைய அனுமதி அந்த கரோனாவுக்கு கிடைக்கிறேன்னா நம்ம உடம்புலே கிடந்தாலும் ஒண்ணு செய்யாது. ஒருவருக்கு அதன் மூலம் ஒரு பாதிப்பை ஏற்படுத்த வேண்டும் என்று அல்லாஹ் நிர்ணயித்திருந்தான் என்றால் அவர் என்ன லேயர் போட்டிருந்தாலும், எத்தனை மாஸ்க் போட்டிருந்தாலும், எத்தனை வேக்சின் போட்டிருந்தாலும் இதையெல்லாம் தாண்டி அவருக்கு கொண்டு வந்து சேர்க்கிற ஏற்பாட்டை அல்லாஹ் செஞ்சிருவோம். அதனால மருந்து மாத்திரைகள் என்னதான் சாப்பிட்டாலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, பைதா உஸீப பிதவாஇன் பரிஅ பிஇذنில்லாஹ், ஒரு மருந்து நாம சாப்பிடுறோம் அப்படின்னு சொன்னா அந்த மருந்து உள்ளே சென்று அல்லாஹ்வின் சமூகத்தில் அனுமதி கேட்கிறது. உதாரணமா ஒரு காய்ச்சலுக்கு ஒரு பாராசிட்டமால் போடுறோம், அது அல்லாஹ்விடத்தில் அனுமதி கேட்கிறப்ப இந்த அடியானுடைய காய்ச்சல் டெம்பரேச்சரை குறைக்கட்டுமா என்பதாக அனுமதி கேட்கும். அனுமதி கிடைத்தால் அது வேலை செய்யும், இல்லை என்றால் கழிவோட கழிவாத்த விழுவும். அது போல் தான் கரோனாவுடன் தப்பிச்சுட்டான், கோவிஷீல்டு போடுங்க, கோவேக்சின் போடுங்க, ஸ்புட்னிக் போடுங்க, ரெம்டெசிவிர் வாங்கி வச்சுக்கோங்க, வேற என்னென்ன அது போடக்கூடாது என்பதல்ல, என்னத்தை போட்டாலும் அந்த கோவிஷீல்டு கூட உள்ள போய் அது அல்லாஹ்வின் சமூகத்தில் அனுமதி கேட்கிறப்ப இந்த அடியானுக்கு இம்யூனிட்டி பவரை கூட்டட்டுமா, எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கட்டுமா என்பதாக அனுமதி கேட்கும். அனுமதி கிடைத்தால்
இருந்தால் அந்த வேலை செய்யும். இல்லைன்னா எத்தனையோ பேர் தடுப்பூசிகளை போட்டதற்கு பிறகு மரணித்து போயிருக்கிறார்கள் கொரோனா. அல்லாஹ் எதை நிரூபிக்கிறான்? அதுக்காக மருந்து மாத்திரை குற்றமும் சொல்ல முடியாது. ஆனால் அதை போட்டா நம்ம பிழைச்சிக்கலான்னு தப்பாவும் நம்ம புரிய முடியாது. இதுதான் அடிப்படையான விஷயம். மருந்து மாத்திரை நம்பாதன்னு என்ன நம்புன்னு புரிய வைக்கத்தான் அந்த 2வது அணையை கொடுத்தான். மீண்டும் மீண்டும் மருந்தையும் மாத்திரைகளையும் அதன் மீதே நமக்கு நம்முடைய கவனத்தை திருப்பிக் கொண்டிருந்தோம் என்றால் அல்லாஹ் நமக்கு அதிருப்திப்படுத்துறதா. அதனால எந்த ஒரு பொருளும் அது அல்லாஹ்வின் அனுமதி பெற்றுத்தான் செயல்படுகிறது. அது மருந்தோ தடுப்பூசியோ மாத்திரைகளோ எதுவாக இருந்தாலும் சரி, அதுபோல் கரோனாவாகவே இருந்தாலும் அது அல்லாஹ்வுடைய அனுமதி இருந்தால் தான் வேலை செய்யும். அல்லாஹ் ஒரு அடியானுக்கு கரோனாவின் பாதிப்பை தரக்கூடாது என்பது அல்லாஹ்வுடைய விதியாக இருந்தால் நீ கரோனா பேஷண்டோட கட்டி பிறந்தாலும் உனக்கு வராது. அல்லாஹ் உனக்கு தர வேண்டும் என்று நிர்ணயித்திருந்தார் என்றால் நீங்க எவ்வளவுதான் வீட்டுல முடங்கி வருஷக்கணக்கில் கிடந்தாலும் வந்து சேர்த்து வந்தார். ஏமா இங்கிலாந்து பிரிட்டன் பிரதமருக்கு வருது, அவனுக்கு எவ்வளவு டாக்டர்ஸ் பாதுகாப்பு கொடுத்திருப்பாங்க, எத்தனை லேயர் போட்டிருப்பாங்க, எவ்வளவு சிஸ்டமேட்டிக் பண்ணிருப்பாங்க, எவ்வளவு உயர்ந்த மருத்துவம் பண்ணிருப்பாங்க. இதையெல்லாம் மீறி அல்லாஹ் கொண்டு வந்து சேர்க்கிறான். எத்தனையோ பேர் குப்பையை அள்ளி கொண்டு முனிசிபாலிட்டி வேலை பார்க்கிறாங்க. எத்தனை பேர் அதை பாதிக்கப்பட்டாங்க யோசிச்சு பாருங்க. இதெல்லாம் சாட்சி அல்லாஹ் நிரூபிக்கிறான். நாம எந்த அசுத்தம் நமக்கு பாதிப்பை உண்டாக்குமோ என்பதால் நாம பயந்துட்டு இருக்கிறோமோ அந்த அசுத்தங்களை சுத்தம் செய்து கொண்டு அல்லாஹ் நல்லா தான் வச்சிருக்கிறான். வந்துருமோன்னு பயந்து முழங்கி கிடப்போல அல்லாஹ் அதன் பாதிப்பை உண்டாக்கியும் காட்டுகிறான், சாட்சி காட்டு. அதனால இதையும் அதையும் பயந்து கொண்டிருப்பதை விட கரோனா என்பது அல்லாஹ்வினால் படைக்கப்பட்ட ஒரு படைப்பு. அதுக்கும் அதிகாரம் கொடுக்கிறது அல்லாஹ். மாமின் தாப்பத்தின் பிலாரது இல்லாஹுவ ஆஹிரு பினாசியதிஹா. பூமியில இருக்கிற எந்த ஒரு உயிரினமும் அதன் முன்னேற்றி ரோமத்தை நாம புடிச்சிட்டு இருக்கோம் அல்லாஹ் சொல்றோம். நம்மை எப்படி அல்லாஹ் கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்கிறானோ அது போல கரோனாவையும் கண்ட்ரோல் பண்ற ஆற்றல் அல்லாஹ் ஒருத்தருக்கு மட்டும்தான் இருக்கு. கோவிஷீல்டுக்கும் கோவேக்சினுக்கும் இல்ல. இந்த அடிப்படையான விஷயத்தை நம்ம கல்விட பதிய வச்சுட்டோம்னா இதனால என்ன ஆயிடுமோ, அதனால என்ன மீண்டும் ஒரு 3வது அலை வந்தால் குழந்தைக்கு பாதிப்பு சொல்றாங்களே, லாக்டவுன் வந்துட்டா வருமானத்துக்கு என்ன செய்யுது? இந்த குணப்புல இருக்காது. ஏறப்பு என்னை எப்படி வாழ வைக்கும் அல்லாஹ் நிர்ணயிச்சிருக்கிறானோ அதில் துளியளவு கூடவும் போறதில்லை, குறையவும் போறதில்லை. அப்ப பிரிவென்ஷன் இஸ் பெட்டர் than cure என்பது உண்மைதான். அந்த முன்னெச்சரிக்கை நடவடிக்கை செய்தால் நாம் தீங்கு நம்மை நாமே ஏமாற்றிக் கொண்டிருக்காமல் அது ஒரு 50% செயல்பாடு. மீது 50% அல்லாஹ்வினுடைய கட்டுப்பாட்டில் தான் நானும் இருக்கிறேன், அதுவும் இருக்கு. ஏமா நாம பாலை தயிராக்குறோம். பாலை தயிராக்குவது எது? சில பாக்டீரியாக்கள். இதெல்லாம் அறிவியல்ல படிச்சது. பாக்டீரியா என்பது எப்படி தீங்கு தரக்கூடியதோ அதே ஒரு பொருளை ஒரு பாலை தயிராக்கிறதுக்கு அல்லாஹ் உண்டாக்குறான். அப்ப தீங்கை நல்லதாகவும் நல்லதை தீயதாகவும் ஆக்கக்கூடிய ஆற்றல் அல்லாஹ் ஒருவனுக்கு தான் இருக்கிறது என்பதை பல கோணங்கள் நிரூபிக்கலாம். ஒரு விருந்துக்கு நாம் போகிறோம். தயார் பண்றாங்க பாம்பினுடைய விஷத்திலிருந்து மருத்துவ ஆய்வு. பாம்பினுடைய விஷத்திலிருந்து கேன்சருக்கு மருந்து தயார் பண்றாங்க. அப்ப கேன்சர் என்பது எவ்வளவு பெரிய நோய். பாம்பினுடைய விஷம் ஒருத்தருடைய உயிரையே சாகடிச்சிடும். அதே மருந்து அதே விஷத்திலிருந்து ஒரு நோய்க்கு மருந்தே அல்லாஹ் கண்டுபிடிக்க வைக்கிறான். அப்ப என்ன தெரியுது? தீங்கு தரக்கூடிய விஷத்தில இருந்து கூட மருந்தை உண்டாக்க முடியும். நன்மை தரக்கூடிய உணவை விஷமாகவும் மாற்ற முடியும், ஃபுட் பாய்சனாக மாற்ற முடியும் என்பதை அல்லாஹ் நிரூபிக்கிறான். அதனால எந்த ஒரு பொருளும் சுயமாக நமக்கு நஃபை வரலை, தீங்கையோ நன்மையோ தரக்கூடிய ஆற்றல் அதற்கு ஒரு துளியளவும் இல்லை. அதில் அல்லாஹ் வெளிப்படுத்தினாலே ஒழிய இந்த அடிப்படை உண்மையை சும்மா வாயால சொல்லி கல்வில பதிச்சா பத்தார். இதை லா இலாஹ இல்லல்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ் லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்லி உங்கள் ஈமானை அடிப்படை புதுப்பித்துக் கொண்டே இருங்கள் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அதை செய்யத்தான் நம்ம இங்க ஒன்று கூடியிருக்கிறோம். அல்லாஹ் அந்த உணர்வை நம்முடைய கல்புகளிலே ஆதராக்கி அனுமதிவானாக. அல் ஃபாத்திஹா. அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அர்ரஹ்மானிர் ரஹீம் மாலிகி யௌமிddin. இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன். இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம்.
صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين آمين. بسم الله الرحمن الرحيم. قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد. بسم الله الرحمن الرحيم. قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد. بسم الله الرحمن الرحيم. قل هو الله أحد الله الصمد لم يلد ولم يولد ولم يكن له كفوا أحد. بسم الله الرحمن الرحيم. قل أعوذ برب الفلق من شر ما خلق ومن شر غاسق إذا وقب ومن شر النفاثات في العقد ومن شر حاسد إذا حسد. بسم الله الرحمن الرحيم. قل أعوذ برب الناس ملك الناس إله الناس من شر الوسواس الخناس الذي يوسوس في صدور الناس من الجنة والناس. آمين. الحمد لله رب العالمين. اللهم لك الحمد ولك الشكر كما ينبغي لجلال وجهك وصفاتك يا أرحم الراحمين. اللهم ربنا ظلمنا أنفسنا وإن لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين. اللهم إنا على ذكرك وشكرك وحسن عبادتك. اللهم اخلصنا بخالصة الذكر الدار. اللهم ارزقنا علما نافعا وعملا متقبلا ورزقا واسعا حلالا طيبا وشفاء من كل داء. اللهم ارزقنا حبك وحب من يحبك وحب عمل الذي يقربنا الى حبك. ربنا اتنا في الدنيا حسنة وفي الاخرة حسنة وقنا عذاب النار. صل وسلم على رسولك سيدنا محمد وآله وصحبه اجمعين. الحمد لله رب العالمين. 5 முறை ஸலவாத்து சொல்லி கண்களை மூடி உங்களுடைய கவனத்தை ஓர்மையாக்கிக் கொள்ளுங்கள். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலி சய்யிதினா முஹம்மதின் வ பாரிக் வ ஸல்லிம் அலைஹி. அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலி சய்யிதினா முஹம்மதின் வ பாரிக் வ ஸல்லிம் அலைஹி. அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதின் வ அலா ஆலி சய்யிதினா முஹம்மதின் வ பாரிக் வ ஸல்லிம் அலைஹி. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. கண்களை மூடி வைத்திருங்கள். கவனத்தை ஓர்மையாக்கி வைத்திருங்கள். இப்போது லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற திக்ரை நாம் செய்யும் போது இப்போது மேற்கூறப்பட்ட அந்த விளக்கத்தை நம்முடைய கல்வியில் பதிய வைத்ததுள்ளா. லா இலாஹ, இந்த உலகத்தில் எனக்கு எந்த தீங்கையும் செய்யக்கூடிய ஆற்றலோ தகுதியோ உலகத்தில் எந்த உயிரினத்திற்கும் இல்லை, எந்த நபருக்கும் இல்லை. இல்லல்லாஹ், அல்லாஹ் ஒருவனை தவிர. லா இலாஹ, இந்த உலகத்தில் இருக்கிற எந்த ஒரு நபரும் எந்த ஒரு பொருளும் எனக்கு எந்த லாபத்தையோ எந்த விதமான இன்பத்தையோ தரவே முடியாது. இல்லல்லாஹ், அல்லாஹ் ஒருவனை தவிர. இந்த உணர்வு லா இலாஹ இல்லல்லாஹ். لا إله إلا الله 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 لا إله إلا الله. கண்களை மூடி வைங்க. அல்லாஹ்வுடைய ரஹ்மத் இறங்குற நேரம். இப்போ லா இலாஹ இல்லல்லாஹ் சொல்லி லாப நஷ்டத்துக்கு நான் பொறுப்பில்லை, ஹாஜத் தருவாய் நீனா இந்த உணர்ந்த பிறகு இல்லல்லாஹ் இல்லல்லாஹ் சொல்லும்போது கொடுத்ததெல்லாம் அல்லாஹ், இனி கொடுக்க போவதும் அல்லாஹ் தான். இந்த உணர்வோடு இல்லல்லாஹ் சொல்லு. இல்லல்லாஹ் 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 இல்லல்லாஹ்
இப்போ அல்லாஹ்வுடைய சமூகத்துல செஞ்சுங்க. உதுரூனி அஸ்தஜிப் லக்கும், அடியார்களே உங்களுக்கு என்ன கஷ்டம் வந்தாலும் என்ன கூப்பிடுங்க, நான் பதில் தருகிறேன் என்பதான் அல்லாஹ் வாக்குறுதி சொல்லியிருக்கிறான். ஆனா நாம தான் அவன்கிட்ட கெஞ்சுவதில் நாம் அலட்சியமாக இருந்திருக்கிறோம்.